1946 49 வரைக்கும் நம்ம மாநிலத்துடைய கல்வி அமைச்சராக இருந்த PS அவினாசிலிங்கம் இருக்கார் இல்லையா, இவர் தான் முக்கிய காரணம். இந்த மனிதரை பல பேர் மறந்துட்டீங்க. PS அவினாசிலிங்கம் நடுநிலை பள்ளி தொடக்க பள்ளின்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் உருவாகிறதுக்கு காரணம் இவர் தான். இவர் காலத்துல தான் தமிழ் வழி கல்வியை உள்ள கொண்டு வந்தாரு, திருக்குறளை உள்ள கொண்டு வந்தாரு இவர் தான். இவருடைய பள்ளிக்கூடத்துல தான் முதல்ல அனைத்து ஜாதி மாணவர்களையும் உள்ள வந்து படிக்கணும் அப்படின்ற முக்கியமான விஷயத்தை நடைமுறைக்கு சாத்தியப்படுத்தியவரே இவர் தான். இவரோட பள்ளியிலிருந்து அதை ஆரம்பிச்சார். பெண்களுக்கும் தனியார் பள்ளிக்கூடங்களை உருவாக்குனார், மகளிர் கல்லூரிகளையும் உருவாக்குனார். ஒரு அடிப்படை கட்டமைப்பை முதல் திட்டமிட்ட மனுஷன் இவர். உண்மையிலே பள்ளி கல்விகளுக்கு இவருக்கு தான் நம்ம நன்றி கடன்படணும். அதை ரொம்ப அதிக வேகமா புத்திசாலித்தனமா நடைமுறைப்படுத்தின முக்கியமான அடுத்த மனிதர் யாருன்னு கேட்டா காமராஜர் அவர்கள். அப்ப இந்த 2 மனிதர்கள் தான் நம்ம மாநிலத்தில் கல்வி அனைவருக்கும் போய் சேர்றதுக்கு காரணம். பெரியார் கிடையாது, தீகா கிடையாது,